ஒரு விசித்திரமான விஷயம், ஒரு பெண் நான் எப்போதும் சோர்வாகவும் எடை கூடுவதாகவும் சொன்னா பலரும் அதிக உடற்பயிற்சி செய்யுங்கள் என்பார்கள். ஆனால் ஒரு மருத்துவர் இதை கேட்கும் போது ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் முடி உதிர்வும் இருந்தா அவர்கள் தைராய்டு பிரச்சனை என நினைப்பார்கள். வேறுபாடு என்னவென்றால், மருத்துவர்களாக நாங்கள் இவற்றை தனித்தனியா பார்க்க மாட்டோம். இவை தொடர்புடையவை. எனவே இவற்றை வாழ்க்கை முறை பிரச்சனைகளா மட்டும் கருதினா 10 இந்திய பெண்களில் ஒருவரை பாதிக்கும் மருத்துவ நிலைய தவறவிட நேரிடும். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா விகே. பெண்களில் நான் அதிகம் கவனிக்கும் சரியாக கண்டறியப்படாத நிலைகளில் ஒன்று தைராய்டு சமநிலை இன்மை. இது அமைதியாகவே சக்தி, பொருளாதாரம், மனநிலை மற்றும் கூட கருப்பை திறனை பாதிக்கிறது. ஆனால் சிக்கலான பகுதி என்னவென்றால், அதன் அறிகுறிகள் பெரும்பாலும் சாதாரணமாகவே தெரிகின்றன. ஆன்லைன் தளங்கள்ல தைராய்டு எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான காரணமாகிவிட்டது. மக்கள் எதையும் புரியாம ஒரே பரிசோதனையை திரும்ப திரும்ப செய்கிறார்கள். தைராய்டு ஒரு லேபிள் ஆகிவிட்டது. அது கூடியிருக்கிறதா, குறைவா அல்லது தற்காலிகமா என தெரியாமலேயே எனக்கு தைராய்டு என்கிறார்கள். அறிகுறிகள் மன அழுத்தம் அல்லது சோர்வு போல தெரிவதால் மாதங்கள் கடந்து விடுகின்றன. சில பெண்களுக்கு இதய துடிப்பு அதிகரிப்பு, எடை குறைவு போன்ற அறிகுறிகள் வெறும் கவலை என்று மட்டுமே சொல்லப்படுகிறது. சரி, தைராய்டு உண்மையிலே என்ன செய்கிறது? உங்கள் கழுத்தில் உள்ள பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி இது உடலின் சக்தி நிலை, இதய துடிப்பு, கலோரி எரிப்பு வேகம் மற்றும் மூளை செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை சுரக்கிறது. இது சாதாரணமா செயல்படும் போது அதை நீங்க கவனிக்கவே கூட முடியாது. ஆனா இது குறைவாக செயல்பட ஆரம்பித்தா, அதாவது தேவையான அளவுக்கு ஹார்மோன் உற்பத்தி செய்யவில்லை என்றால் உங்கள் முழு அமைப்பும் மெதுவாகிவிடும். உங்கள் மெட்டபாலிசம் மெதுவாகும், அதனால் நீங்கள் எடை அதிகரிக்கலாம். உங்கள் ஜீரணம் மெதுவாகும், அதனால் உங்களுக்கு வயிறு வீக்கம் அல்லது மலச்சிக்கல் ஏற்படலாம். உங்கள் மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படும், அதனால் மாதவிடாய் முறைகள் முற்றிலும் ஒழுங்கற்றதாகிவிடும். உங்கள் முடி வளர்ச்சி சுழற்சி மெதுவாகும், அதனால் அதிகமா முடி உதிரும். உங்க சக்தி நிலைகளும் குறையும், அதனால் நீங்கள் எப்போது சோர்வாக உணர்வீர்கள். சில நேரங்கள்ல இதற்கு எதிராக தைராய்டு அதிகமா செயல்படும் போது உங்கள் உடல் அமைப்பு வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். இதய துடிப்பு அதிகரிப்பு, வெப்பத்தை சகிக்க முடியாம கை கழுவல், பதட்டம் போன்ற அமைதி இல்லாத நிலை மற்றும் எடை குறைவு. அதனாலதான் தைராய்டு பிரச்சனைகள் ஒரே ஒரு அறிகுறியாக மட்டும் வெளிப்படுவதில்லை. அவ ஒரே நேரத்துல பல அறிகுறிகளாக வெளிப்படும். இந்திய பெண்களில் குறிப்பாக 20 முதல் 45 வயது வரை தைராய்டு பிரச்சனைகள் மிகவும் பொதுவாகிவிட்டன. பெரும்பாலும் மன அழுத்தம், தானாகவே ஏற்படும் நோய்கள் அல்லது சில சமயங்களில் மரபணுக்கள் காரணமாக ஏற்படுகின்றன. தைராய்டா உங்கள் உடலின் வேக கட்டுப்பாட்டா நினைச்சு கொள்ளுங்க. அது மிகவும் மெதுவாக இருந்தாலும் அல்லது மிகவும் வேகமாக இருந்தாலும் வாழ்க்கையின் பல பகுதிகள் பாதிக்கப்படும். நீங்க இதை கேட்டு இது எனக்கு தான் போல இருக்கேன்னு நினைச்சா பதட்டப்பட வேண்டாம். தைராய்டு பிரச்சனைகள் பொதுவானவை, ஆனால் பெரும்பாலானவை சரியான மதிப்பீடு மற்றும் தொடர்ந்து பராமரிப்புடன் மிகவும் எளிதாக கையாள முடியும். TSH போன்ற அடிப்படை பரிசோதனைகள் இது உங்கள் மூளை அனுப்பும் சிக்னல் மற்றும் ஃப்ரீ T4 இது முக்கியமான தைராய்டு ஹார்மோன். சில சமயங்கள்ல ஃப்ரீ T3 குறிப்பா அதிக செயல்பாடு சந்தேகம் இருந்தா. இவை தைராய்டு குறைவாக செயல்படுகிறதா அல்லது அதிகமாக செயல்படுகிறதா, எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு தெரிவிக்கின்றன. மேல கூறிய பரிசோதனைகள் சாதாரணமா இல்லை எனில் அல்லது வலுவான குறிகாட்டிகள் இருந்தா நாம் 2வது நிலை பரிசோதனைகள் எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு ஆன்டி-TPO சில சமயங்களில் ஆன்டி தைரோகுளோபுலின் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஆன்டி-TG. ஆன்டி-TPO என்பது ஒரு ஆன்டிபாடி பரிசோதனை. இது தானாகவே ஏற்படும் தைராய்டு பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறது. மருத்துவர் தைராய்டு சுரப்பியில் அதிக செயல்பாடு இருக்கிறது என்று சந்தேகித்தால் TRAB எனும் மற்றொரு ஆன்டிபாடி பரிசோதனையை பரிந்துரைக்கலாம். கழுத்துல வீக்கம், நிரம்புதல் அல்லது கட்டி இருந்தா மருத்துவர் கழுத்து அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கலாம். தெரிவு செய்யப்பட்ட அதிக செயல்பாட்டு மாதிரிகள்ல மருத்துவர் தைராய்டு ஸ்கேன் செய்ய பரிந்துரைக்கலாம். இது முழு சுரப்பி அதிகமா செயல்படுகிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிதான் காரணமா என்பதை காட்டும். ஒரு கட்டி கண்டுபிடிக்கப்பட்டா அல்ட்ராசவுண்ட் அம்சங்கள் மற்றும் அளவை பொறுத்து மருத்துவர் FNAC எனும் எளிய ஊசி பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கலாம். இது அந்த கட்டியை பரிசோதிக்க உதவும். தைராய்டு அறுவை சிகிச்சை எப்போது தேவைப்படும்? பல தைராய்டு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஒரு கட்டி சந்தேகமாக இருந்தா FNAC அதிக ஆபத்து என காட்டினால் அல்லது புற்றுநோய் உறுதியானால் மட்டுமே பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஒரு பெரிய காய்ச்சல் அல்லது கட்டி விழுங்குவதில் சிரமம், மூச்சு திணறல், குரல் மாற்றம் போன்ற அழுத்த அறிகுறிகளை ஏற்படுத்தும். கட்டிகள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்தால் அல்லது நிலையான அறிகுறிகளை ஏற்படுத்தினால் சில அதிக செயல்பாட்டு நிலைகள்ல நிபுணருடன் ஆலோசனைக்கு பிறகு ஒரு நிரந்தர தீர்வு தேவைப்படலாம். இந்த மாதிரியை நீங்க கவனித்தா ஊதிக்காம இருக்கவும்.
தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் சரியான அடுத்த படிகள் குறித்து பிராக்டோல ஒரு சரிபார்க்கப்பட்ட மருத்துவர் அல்லது எண்டோகிரைனாலஜிஸ்டை அணுகலாம். முக்கியமான உடல் நலம் தொடர்பான தலைப்புகள்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும்.